வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் பற்றி தான் நான் இன்றைக்கி போட போகிறேன். எனக்கு ஃபேட்டி லிவர் இருக்குதுன்னு சொல்லி ஒரு 10 மந்த்ஸ் முன்னால் ஸ்கேன் பண்ணும்போது சொன்னாங்க. ஸோ அதுக்கான டயட் நான் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ வந்து ஒரு 8 kg வெயிட் குறைச்சிருக்கேன். இன்றைக்கி காலையிலத்த பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ரோட்டீன் கஞ்சி. ப்ரோட்டீன் கஞ்சினா என்னென்னா, வெறுமனே நம்ம சத்து மாவு அரைச்சோம்ல, சத்து மாவு ஆல்ரெடி அரைச்சி இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுலேயே கொஞ்சம் பருப்பு வகைகளை மட்டும் தனியாக எடுத்து நான் அரைச்சிக்கிட்டேன். எனக்கு அது வந்து சத்து மாவும் குடிச்சிக்கலாம். வீட்டில் இருக்க மற்றவங்களுக்கு அந்த அரிசியோடு சேர்ந்த நம்ம அரிசி, கருப்பரிசி எல்லாம் போட்டிருந்தோம் இல்லையா, அதோடு சேர்ந்த சத்து மாவு அவங்களுக்கு கொடுத்துருவேன். இது ப்ரோட்டீன் மட்டும், பச்சைப்பயிறு, பாசிப்பயிறு, இதெல்லாம் நடக்கல்ல, பாதாம், இதெல்லாம் போட்ட தனி கஞ்சி. இது வந்து எனக்கு உப்பு போட்டுக்குவேன். மைல்டாக சர்க்கரை போடுறனா போடலாம். ஏன்னா இதில் நம்ம எதுவுமே கார்போஹைட்ரேட்டே எடுக்க போகிறதில்ல. அதனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய், இது வாட்டர் ஆப்பிள், ஏதாவது ஒரு பழம், ரொம்ப ஸ்வீட் இல்லாத பழம், வாட்டர் ஆப்பிள் நம்ம தோட்டத்தில் வந்தது. அதுக்கப்புறம் இது வந்து நட்ஸு, தர்பூசணி விதை, இந்த வெண்பூசணி விதை, அப்புறம் வந்து வெள்ளரி விதை, சூரியகாந்தி விதை, எள்ளு, இந்த மாதிரியான நட்ஸு. இது வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். வறுத்து உப்பு மிளகுத்தூள் போடுறனா போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை எடுத்து வச்சுருக்கேன். இது தாங்க இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு. ஃபுல்லாக இருக்கும் வயிறு. இது சாப்பிட்டிங்கன்னா சத்துக்கு சத்தும் ஆச்சு, நமக்கு வெயிட் லாஸும் ஆகும். வெயிட் லாஸ்க்கு அதிகமாக கார்போஹைட்ரேட் சேர்த்துக்கூடாது, அதுதான் கண்டிஷன். இப்போ இதில் இருக்கிற எதுலேயுமே அதிக கார்பு கிடையாது. எல்லாமே ப்ரோட்டீன் சோர்ஸு தான், ஃபைபர் சோர்ஸு தான். அதனால் வந்து இந்த மாதிரி உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு மாற்றிக்கோங்க. இது எந்த நேரத்துக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். நான் சாப்பிட்றது பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு நேரம் சாதம், மீதி 2 நேரமும் ப்ரோட்டீன் சோர்ஸ் தான். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட ஃபேட்டி லிவர் இருக்குதுன்னு பூம்பாறை பூண்டு வாங்கியிருக்கிறாங்க. பூம்பாறை பூண்டு அப்பப்போ சுட்டு சாப்பிடுவேங்க. அதனால் வந்து அவங்களுக்கெல்லாம் பார்த்தா இது உபயோகமாக இருக்கும் அப்படின்னு அதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா இப்போது முதல்லலாம் ஆல்கஹால் நிறைய எடுத்துக்கிறவங்களுக்கு தான் லிவர் பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க. இப்போ கார்பு நம்ம 3 நேரம் சாப்பாடு, மாவு பொருளில் இருக்கிறது, அரிசி, இட்லி, தோசை, சாப்பாடு, சப்பாத்தி, இது சாப்பிட்டாவே வருது அப்படிங்கிறாங்க. அதனால் அதுக்கு மாற்று உணவு தான் நம்ம வந்து சாப்பிட வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியா கிடைக்கும் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா. நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.